தோடா மூஞ்சியை பற்றியாவது முத்துணும் சொல்லு. ஐயா லெஃப்ட்ல விட்டுனா ரைட்ல வாங்கிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஜெயவேல் இருக்காங்க. ஜெயவேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனாவரம்லேருந்து சிக்னலில் பிச்சை எடுத்து அப்புறம் பொம்மை விற்று டோர்மேட் விற்று இப்போது லண்டனில் வேல்ஸில் இருக்க கிளென்வர் யூனிவர்சிட்டி இருக்குது போயிட்டு இப்போது இட்டாலி அடுத்து இட்டாலி தான் சார். இட்டாலியில் எந்த யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டி ஆஃப் டோரினோ. அதாவது சொன்னால் இது இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஆஃப் டி டோரினோ, அது இட்டாலியில் சொல்லுவாங்க. அதே நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஆஃப் டோரின். ப்ளஸ் வந்து இப்போ நான் போன யூனிவர்சிட்டி வந்து இட்டாலியன் நம்பர் 1 யூனிவர்சிட்டி, யூரோப்பியனில் 5th பிளேஸ் அது. ஸோ அந்த இது அது என்ன சொல்லணும்னா அது ரொம்ப ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி. 1859 கட்டினது அந்த யூனிவர்சிட்டி. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு நமக்காகவே இங்கிலீஷ்க்கு. ஸோ அது என்ன கோர்ஸ்னு சொல்லுங்கள். ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங். அந்த இன்ஜினியரிங் கோர்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் கார் டெக்னாலஜி. ஸோ இது பேசிக்காக வந்து F1 ரேசிங் கார்ஸை பற்றி படிக்கிறது. F1 ரேசிங் கார்ஸில் வந்து டிசைன் பண்ணுற ஒரு பெரிய இன்ஜினியராக வர போகிறாரு ஃபியூச்சரில். அவர் கூட நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாதி இன்ஜினியரிங் கிளாஸில் நான் தூங்கிடுவேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை நான் பார்த்த உடனே அயனாவரமா அப்படின்னு கேட்டேன். நான் என்னை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அதோட ஸ்டோரி தான் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஸோ சொல்லுங்கள் ஜெயவேல், நீங்கள் அயனாவரமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து பெக்கிங் கம்யூனிட்டி தான். அது வந்து பிச்சைக்காரருக்கு மட்டும் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருமே பிச்சை எடுப்பாங்க. ஆளுக்கு மட்டும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பிச்சை எடுத்து தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அன்டில் 5 இயர்ஸ், நான் 5 வயசு இருக்கிற வரைக்கும் நாங்களாம் பிச்சை தான் எடுத்திருந்தோம். அப்போ வந்து உமா மேடம் வந்து சிஎம் சேரிட்டபிள் ஆர்கிடெக்ட்லேருந்து வந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து எங்களை பார்த்து எங்களை பேசி வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து உங்களை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வீடியோ எடுக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆட்கள் யாருமே வந்து நம்பலை. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து அவங்க காசு பார்த்துட்டு போயிட்டாங்க. தவிர எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு ரூபா எங்களுக்காக செலவு பண்ணதில்லை. அவங்க அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் சின்ன வயசுல எனக்கு லைட்டாக நம்பர் இருக்குது. எனக்கு ஃபுல்லாக பண்ணணும்னா எங்கள் ஆட்கள் தான் கேட்கணும். ஏன்னா வந்து நான் லைட்டாக தான் பார்த்துருக்கேன். ஃபுல் மெமரிஸ் வந்து எங்கள் ஆட்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா கிட்ட அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஆட்கள் வந்து யாருமே நம்பலை. வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நம்மளை வச்சு காசு அவங்க வந்து பெரியடாகிறாங்க, நாம அப்படியே தான் ஒன்று ரோட்டில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவங்க கடுப்பு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க விரட்டி விட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் மேடம் அப்படியே வந்து அப்படியே ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட போட்டாங்க. ஸோ எல்லாருமே எதிர்த்தாலும் உமா வந்து மேடம் வந்து அவங்களோட முயற்சி கைவிடாமல் வந்து எங்களை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் ஃபஸ்ட் சாப்பிட போட்டாங்க. அதுக்கப்புறமா அன்பாக பேசி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆட்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஸோ அவங்க வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் பேசிட்டே அவங்க தான் வந்து எங்களோட ஒன்றாயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜாதி மதம் பணக்காரையால் நாங்களாம் குடிக்கும் போதெல்லாம் அவங்களாம் பார்க்க மாட்டாங்கலாம். எங்கள் கூட வந்து விளையாடுவாங்க, ஹெல்ப் பண்ண எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா கேட்டாங்க, இவங்க பசங்களாம் படிக்க இல்லைன்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் பேரண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே சேர்த்து விட்டாங்க. ஆனால் நாங்களாம் போக மாட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்து யாரும் இல்லை. நாங்கள் கிளாஸுக்கு தான் எங்கள் பேரண்ட்ஸ் அனுப்பிச்சுட்டோம். நாங்கள் வந்து ஓடி வந்துடுவாங்களாம், ஓடி வந்து விளையாடிட்டு இருப்போம். ஆனால் படிப்பு ஏறாதனால. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மேடமாக வந்து அவங்க சொந்த ஏர்னிங்ஸில் அவங்க வேலை செஞ்ச அந்த காசில் வந்து எங்கள் பக்கத்தில் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று இருந்தது, சென்ட் ஆனிஸ் ஸ்கூல் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே தான் சேர்த்து விட்டாங்க. அங்கே சேர்த்து விட்டு என்னோட சேர்ந்து 4 பேர் சேர்த்து விட்டோம், 3 பேர் சேர்த்து விட்டாங்க என்னோட. ஸோ 4 பேருமே அங்கே தான் படித்தோம். அங்கே படித்த ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே படித்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆட்களை பார்த்து நிறைய பேர் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறைய பசங்க படிக்காங்க. ஸோ நிறைய பேரும் படிக்க வைக்கணும்னா காசு வந்து அதிகமாகும். ஸோ அந்த அளவுக்கான காசு வந்து மேத்கிட்ட கிடையில இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்கள் பேரண்ட்ஸில் எங்கள் ஆட்கள் பண்ணி மேத்க்கு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் இத்தனை பேருக்கு நீங்கள் சேர்த்துக்கு செலவு பண்ணுறதை விட ஸோ நீங்களே ஒரு ஓனாக சின்ன ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாமே ஸோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த இதில் வந்து தான் இந்த சிறுவர் ஸ்கூல். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க யோசிச்சு அதுக்கப்புறமா வந்து ஆவிடில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடை வந்து வாடகைக்கு வாங்கி அங்கே வந்து படிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆவிடின்னு பார்த்தோன்னா ஆவிலே வந்து எங்கள் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. 50 பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் ஏரியாவில் 50 பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு லைட்டாக டொனேஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை வச்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறமா வந்து பிரிக்ஸ் அண்ட் இருக்க பசங்க, அதுக்கப்புறமா வந்து கடையில் வந்து அந்த எப்படி சொன்னோன்னா சைல்டு லேபர் இருக்காங்களா அந்த பசங்க, அதுக்கப்புறமா வந்து 1 parent சில்ட்ரன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த ஏரியாவில் வந்து படிக்க வசதி இல்லாத பசங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களாம் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே அப்போ 2 இயர்ஸ் அங்கே தான் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து யாரோ வேண்டப்படாதவங்க, அதான் சொல்ல முடியாது யாருன்னு தெரியாது, வேண்டப்படாத வந்து அந்த ஸ்கூலில் வந்து கொளுத்திட்டாங்க. ஸோ அதில் வந்து டொனேஷன் வந்து சாமான் ஆல்மோஸ்ட் நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக வந்து எல்லாம் போயிடுச்சு, அங்கே அதிலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ண கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண வந்து டைம் எடுக்கும் அதுதான் சொன்னதுனால அதெல்லாம் யோசிக்காமல் வந்து பசங்களோட படிப்பு விடுறதுனால அவங்கள வந்து இன்னொரு முடிவு எடுத்து அது பக்கத்து கிராமத்துலேயே வந்து இன்னொரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் வந்து ஜெகன் சாரும் ஒருத்தர் நடத்திருந்தார். அவர் வந்து
அந்த ஸ்கூல் வந்து மூடுற நிலைமையில இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மேடம் வந்து அவர்கிட்ட பேசி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்கூலில் வந்து 2 பேரும் வந்து நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணி, ஸோ இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் ஒன்றா கம்பேர் பண்ணி அந்த பசங்க இந்த பசங்க ஒன்றா கம்பேர் பண்ணி தான் ஸ்கூல் ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து அதுவும் வாடகை தான், அது வந்து ஸ்கூல் சின்னது தான் அது. ஸோ இந்த பசங்க நாங்கள் வரனால எக்ஸ்ட்ரா வந்து வாடகையாக ஒரு வீடு வாங்கி அங்கேயே படிக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் 4th வரையும் அதான் படிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் மேடத்துக்கு வந்து ஓன் டொனேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதில் வந்து அந்த டொனேஷன் வச்சு தான் புதுசாக லேண்ட் வாங்கினாங்க. அது பக்கத்துக்கு அது பக்கத்து கிராமத்துலேயே புதுசாக லேண்ட் வாங்கி அங்கேயே ஒரு பில்டிங் கட்டி, பில்டிங்னா பெரிய பில்டிங்கில் ஸோ நார்மலாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஓடு வீடு மாதிரி அதை போட்டு கட்டினாங்க. ஸோ அங்கே தான் நம்ம படிச்சிருந்தோம். ஆக்சுவலி வந்து இந்தியாவில் மேத்ஸில் நான் கேட்டேன், இந்தியாவில் படிக்கலாமா கேட்டேன். அதுக்கப்புறம் அவனை கேட்டான்னா, நான் உன்னை வந்து படிக்க வச்சது காரணமாக வந்து உன்னை பார்த்து வந்து மற்ற பசங்க படிக்க வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் உன்னை வந்து ரோல் மாடலில் வச்சு தான் மற்ற பசங்க வந்து முன்னேறணும், படிக்க வரணும். நிறைய பேர் வந்து படிக்க மேலே யாருமே இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ நீ படித்தேன்னா நீ வெளிநாட்டுக்கு போனேன்னா மற்ற பேருக்கு வந்து இவன் வெளிநாட்டு படித்தவனால இவன் வெளிநாட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேர் வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டி நிறைய பேர் படிக்க வருவாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் எனக்கு வந்து ஃபாரினில் சீட்டு கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து ஜப்பானில் கிடச்சிது. அது 75% ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. அது பேலன்ஸ் 20% வந்து ஸ்காலர்ஷிப்காக வந்து அது கேட்டப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் கன்சுலேட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஸோ அப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஸோ 100% உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அது ஒரு ப்ராப்ளமே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்டர்வியூ வச்ச பிறகு அதை அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ணியாச்சு. ஃபுல் 100% ஃப்ரீ சீட்டு கிடச்சிச்சு. இப்போ மொத்தம் 2 பேர் அப்ளை பண்ணோம், மொத்தம் எனக்கு மட்டும் தான் கிடச்சது அதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து என்ன சொன்னால் ஜப்பானில் மட்டும் அது வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது. அது வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அது. ஸோ ஜப்பானில் தான் அதிகமாக சொல்லிட்டு அந்த கோர்ஸ் வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பெட்டர் இன்னொரு கோர்ஸ்க்காக வந்து சுவிட்சர்லாண்டு இதுக்காக போய் கேட்டிருந்தேன். அங்கே வந்து 100% கிடச்சிது. பட் வந்து எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் கோர்ஸ், அது படித்த எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் ஃபீல்டுக்கு மட்டும் தான் போக முடியாது, எந்த ஃபீல்டுக்கு முடியாது. ஸோ அதனால் அந்த கோர்ஸ் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து கன்சல்டன்சியில் கேட்டது வந்து இந்த கோர்ஸை பற்றி சொன்னாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வந்து ரேசிங் கார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கோர்ஸ் அது. நிறைய பேர் அந்த கோர்ஸ் நிறைய பேர் போனது. நான் இப்போ அந்த கோர்ஸ் நான் போய் வந்து என் கிளாஸில் 4 பேர் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த கோர்ஸ் வந்து ரேரு. அது 4 பேர் பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து ஒருத்தன், நான் ஜப்பான்லேருந்து இன்னொரு பையன் வந்தான், நைஜீரியாவிலேருந்து ஒரு பையன் வந்தான், அதுக்கப்புறம் போலீஸ்காரன். 4 பேர் தான் இருந்தோம் கிளாஸில். மொத்த கிளாஸ்க்கே 4 பேர் தான். 4 பேர் நீங்கள் ஒருத்தவங்க, நான் ஒருத்தன், அதுதான். அந்த அளவுக்கு அந்த கோர்ஸ் வந்து ரேரு. இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கார் டெக்னாலஜி. ஸோ அது வந்து பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ரேசிங் கார்ஸை பற்றி படிக்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் கார் டெக்னாலஜி. ஸோ அதில் வந்து ரேசிங் கார்ஸ் வந்து F1 கார்ஸை பற்றி ரொம்ப ரொம்ப குறிப்பாக படிச்சோம்னா அது F1 ரேசிங் கார்ஸ் தான் மெயின் அது. ஸோ அதை பற்றி படிக்க தான் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் 3rd இயர் வந்து மேத்ஸில் கேட்டுருந்தேன் சொல்லி, அதில் வந்து யூகே வந்து நிறைய ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மேத்ஸில் கேட்டேன். அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த ரேசிசம் ப்ளஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி வந்து லைசன்ஸ் போயிடுச்சு, ஓகேவா. அது உங்களுக்கு இப்போ நியூஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள் 50,000 பேர் வந்து வெளியேற்றிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த பயத்துக்காக மேத்ஸில் சொல்லியிருந்தேன், நான் மேத்ஸ் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தெரிஞ்ச கன்சல்டன்சி மூலமாக அவங்க திருப்பி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பையன் இருக்க 2nd இயர் முடிச்சிருக்கான், அவன் வந்து 3rd இயர் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ் இனிமேல் கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சவங்களால வந்து அவங்க ட்ரை பண்ணதில் இட்டாலியில் லக்கே கிடச்சிது. வந்து எப்படின்னா உடனே சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னேன்னா இட்டாலியில் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, இந்த கேட்டகரிக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி கேட்டு வந்து 3rd இயர் வந்து அங்கே தான் ஃப்ரீயாக கிடச்சிது. அப்போ வந்து ஸ்காலர்ஷிப் வந்து 100% ஸ்காலர்ஷிப்பு ப்ளஸ் வந்து அக்காமடேஷனு ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்டாலியில் என்ன யூனிவர்சிட்டி அது? இட்டாலியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டோரினோ, அது பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஆஃப் டோரினோ, ஓகேவா. அந்த யூனிவர்சிட்டியில் தான் கிடச்சிது. இப்போ அதுக்கான விசா ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கேன். சரி, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டீங்க, இப்போ இட்டாலி எப்படியும் போயிடுவேன், சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் உங்களோட பழைய காலத்தை நினச்சி பார்க்கும்போது, இப்போ இந்த சிக்னலில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கார் துடைக்கிறதா இருக்கட்டும், விண்டோ மேட் விற்கிறதா இருக்கட்டும், பொம்மை வைக்கிறதா இருக்கட்டும். இல்லை, ஃபஸ்ட் வந்து பிக்சர் எடுத்துருந்தோம், இப்போ தான் வந்து அதெல்லாம் ஓகே சேல்ஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குது, இல்லை அந்த மாதிரி குழந்தைங்களை இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி சேல்ஸ் பண்ணுறது வந்து அந்த பிக்சருக்கு வந்து அதை விட்டுட்டு அவங்க சேல்ஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை நினச்சா அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த சேல்ஸ் வந்து வியாபாரம் மட்டும் அந்த வாழ்க்கை இல்லைல்ல, கொஞ்சம் படிக்கணும். படித்தா ஒன்று வந்து அதை விட கொஞ்சம் இன்னும் வந்து நிறைய வேலை இருக்குது, அதை விட நிறைய வேலை இருக்குது, நிறைய சம்பாதிக்கணும், அந்த மாதிரி வேலை இருக்குது. ஸோ அந்த அவங்க படிக்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து பெரியவங்க தான், எல்லோரும் வந்து அதில் கல்யாணம் சின்ன பசங்க இப்போ வந்து சின்ன பசங்க படிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை, படிக்கிறாங்க. ஆனால் வந்து இருந்தாலும் வந்து இந்த சாட்டர்டே சண்டே அந்த லீவ் வரும்போது பசங்க வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. அது நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின கடன் அந்த மாதிரி
ஆனால் அவங்களே வேலைக்கு போனால் மட்டும் அவங்களால கட்ட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கடன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களாம் என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே கூட ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நானே இப்போ அவனை எப்படி கேட்டேன்னா, இப்போ அம்மா வந்து சொன்னால் சின்ன வயசுலேருந்து அவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா இருந்தால் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஓகேவா? அதுக்குன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அவங்க வந்து அவங்க எதனா சரக்கு தான் வேணும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க சரக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அக்கா பேசி பார்த்தாங்க, தம்பி பேசி பார்த்தாங்க, எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஆனால் வந்து அவங்க குடி நிப்பாட்டுறதில்ல. நானும் வந்து ஃபாரின் போகும்போது அவங்க சொல்லுவேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன். அதனால பார்த்து அவங்க அழுவாங்க. அவங்கள்ட்ட எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்போயாச்சும் அவங்க திருந்த மாதிரி பார்ப்பேன், அவன் திருந்த மாதிரி தெரியல. ஆனால் வந்து சொன்னால் கொஞ்சம் ஃபஸ்ட்டை விட இப்போ பெட்டராக வந்து லைட்டாக குடிக்கிறாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அவளும் குடிக்கிறதில்ல, லைட்டாக தான் குடிக்கிறாங்க அவங்க. மக்கள்கிட்டேருந்து இப்போ நீங்கள் சிக்னலில் போய் பொம்மை வைக்கிறதா இதுவாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பொதுமக்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை வருதா, இல்லை வேற யாராவது உங்களை வந்து தொல்லை பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது? தொல்லை நிறைய வருது சார். போலீஸ்காரங்கிட்ட வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நிறைய தொல்லைலாம் வரும். அவங்க வந்து இப்போலாம் பிச்சை எடுக்குது நிப்பாட்டினாலும் அவங்க வியாபாரம் பண்ண விட மாட்டாங்க பண்ணுறாங்க. இப்போ மோஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கடையை வச்சா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஓகேவா? அது வந்து சேல்ஸ் வராது வியாபாரம் ஆகாது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இப்போ சிக்னல் சென்டருக்குலாம் நிறைய பேர் வருவாங்க, எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் நிறைய பேர் கடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட காட்டினா அவங்க பார்த்தாங்கன்னா, ஓ இது வாங்க அவங்களுக்கு தேவை இருக்கும்போது அவங்க வாங்க போகிறாங்க, இல்லைன்னா வாங்க போகிறதில்ல. திட்டுவாங்க. அது வந்து சொன்னால் இப்போ நான் வந்து படிப்பு முடிச்சதில் அப்பா வந்து நான் போகிறதில்ல, அந்த ஃபீல்டுக்கே போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி வந்து திட்டிருக்காங்க. வந்து என்ன படிக்க போனது நான் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீ படித்த நல்லா ஆகலாமே அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அது மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி நான் எப்படி சொல்கிறேன், அது நாங்கள் படிக்கிறோம். நான் பார்த்தோன்னா பசங்க சொன்னால் நான் படிக்கிறேன், வீட்டில் வந்து கஷ்டம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் சேல்ஸ் பண்ணுவேன். அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் அப்படி சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவேன். நீங்கள் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிக்னலில் நிறைய பேர் நம்மள்ட்ட டோரா பொம்மை, சோட்டா பீம்லாம் விற்பாங்க, ஸ்டிக்கர்ஸ்லாம். அதை தவிர இந்த மாப்லாம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் சாட்டர்டே சண்டே மட்டும் அவங்க ஃபேமிலிக்காக விற்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். மேபி நம்ம அவங்கள்ட்ட வாங்குறோமோ இல்லையோ திட்டாமையாவது இருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஆமாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எங்கள் ஆட்கள் பிச்சை நிப்பாட்டலாம் 99% நிப்பாட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் சில பேர் வந்து இருக்காங்க இல்லையா, எங்கள் ஆட்கள் தவிர நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நம்மக்கிட்டே பிச்சை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு நான் எப்படின்னா சொன்னேன்னா, சரி நாமளே திருந்திட்டோம், ஆனால் ஒன்று வந்து நிறைய பிச்சை இருக்குது போகல அப்படி எனக்குள்ளே வந்து நான் அப்போ பார்த்தேன்னா நான் அழுதுருவேன். நானும் அந்த பாக்கெட்டில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். அது வந்து ஃபேஸ் பார்த்தா தெரியும் அவனுக்கு, அவன் குடிக்காரங்களா இல்லையா. சத்தியமாக குடிக்கிற மாதிரி இருந்தால் நான் தரமாட்டேன். நான் கேட்பேன், சாப்பாடு மாதிரி வாங்கி தரேன், நான் காசு தர மாட்டேன் சொல்கிறேன் நான். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது பிச்சை கேட்டால் நீங்கள் அதான் பண்ணுவேன்? நான் அதான் பண்ணுவேன், வாங்கி தருவேன். சாப்பாடு பசி தான் நான் வாங்கி தருவேன் நான், இல்லையா காசு தர மாட்டேன். ஸோ இதே மாதிரி லேடிஸ் எல்லாம் இருக்காங்களே வந்து பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களாம் வேண்டாமல் அவங்கள்ட்ட காசு கொடுங்க, கம்பல்சரி இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா போயிடுவேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க இல்லையா? ஆமாம் சார், படித்தாச்சு. இப்போது வெளிநாடு போகும்போது என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா நம்ம ஊர் மக்கள் வேறு, நம்ம ஊர் கலாச்சாரம் வேறு, நம்ம பழகின விதமே வேறு. ஸோ அங்கே போனோன்னே எதெல்லாம் புதுசாக இருந்தது, எதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டுன்னு சொல்லி இங்கேருந்து ஃபாரின் போகும்போது அனுப்பிச்சது எல்லாம் ஒன்று டாக்குமெண்ட்ஸ்லாம் சேஃப்டியாக வச்சுக்கோ. திருட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட்டில் உனக்கு தோணுச்சுன்னா திருப்பி நீ இந்தியாக்கே வர முடியாது. ஸோ அந்தளவு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும். எங்கே பாஸ்போர்ட் தோணுச்சுன்னா திருப்பி இந்தியாக்கே வர முடியாது, எங்கே யாரையும் பார்க்க முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பயந்துட்டு அதுக்காக வந்து சார் வந்து ஒரு பர்ஸு பாஸ்போர்ட் வச்சுன்னா ஒரு பர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த பர்ஸ் 24 hours பாக்கெட்டில் வச்சுருந்தேன். இறங்குற வரைக்கும் அந்த பாஸ்போர்ட் பாக்கெட்லேயே இருந்தது. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் வெளியில் தான் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க அந்த இடத்துல? ஆக்சுவலி நான் வந்து அவ்வளோ ஃபேஸ் பண்ணல. நான் வந்து கடையில் பார்த்தோன்னா குடிக்காரங்க வரும் நிறைய பேர், வந்து அவங்க ஃபுல்லாக பார்த்தோன்னா எல்லாமே ட்ரக்கு ஸ்மோக்கிங் எல்லாமே அடிக்ட் ஆனாங்க. ஸோ சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் தனியாக போகும்போது அவன் உன்னை பணத்துக்காக படிக்கிறானே இல்லையோ, அந்த சிகரெட்டு ஆல்கஹாலுக்காக சண்டை போடுவானுங்க. ஏன் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப ரேர் கோர்ஸ் ஆனால் ரொம்ப நல்ல கோர்ஸ்னு சொன்னீங்க இல்லையா, அதில் பார்த்து 4 பேர் தான் இருக்காங்க, அதில் ஒரே ஒரு இந்தியன் தான் இருக்கீங்க, அது நீங்கள் தான். ஏன் வந்து நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பான கோர்ஸ். அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து அவனை காட்ட மாட்டாங்க வேறு. அது ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அசைன்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சொன்னேன்னா அந்த கோர்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வேறு. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி வந்து நிறைய பசங்க வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதனால தான் அவங்க எல்லாரும் அவங்களோட திறமை வெளியே காட்டி. அது காரணம் வந்து எல்லாமே அவங்க மேடம் சார் தான் சொல்லணும்னா சேம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான் எல்லாத்துக்கும் காரணமே. அது சேம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஒரு மெயின் பிரான்ச், அதுதான் மெயின் பிரான்ச்சு. ஸோ அதில் வேலை செய்கிறவங்க தான் மேடம் முத்துராம் சாரும். இப்போ அவங்க அந்த இப்போ சேம் ரன் ஆகுதுன்னா அது 2 பேர் தான் மெயின் காரணமே, 2 பேர் தான். அவங்க இல்லைன்னா சேம் இல்லை அந்த மாதிரி. ஸோ அவங்களால தான் வந்து நிறைய பேர் எங்கள் மாதிரில 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வராங்க. இன்னும் கூட சொன்னோன்னா
எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான். நிறைய பேர் இப்போ வந்து புதுசாக வந்து சிறை அகாடமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இது ஆரம்பிச்சு இறக்கஞ்சேரியில் இருக்குது. இறக்கஞ்சேரி தான் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து இங்கேருந்து வெளியே படிப்பு முடிச்சுட்டு அந்த காலேஜ் பர்பஸ் வருவாங்க இல்லையா, இந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க. அந்த பசங்க இங்கேருந்து படிக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து அவங்க வந்து டொனேஷனும் ரைஸ் பண்ணி இவங்க லோன் வாங்கி அந்த பசங்க லோன் வாங்கி இப்போ அவங்க வந்து வெளியே படிக்க வைக்கிறாங்க. இந்த லோன்லாம் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு நாங்களே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுதான் அதுதான் மெயின் பர்பஸ். சொன்னால் அதை நாங்கள் கன்ஃபார்மாக பே பண்ணதில்லை, அது கிடையாது. அது நாங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அது இல்லை. நான் வேலை நமக்கு பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்காக திருப்பி நன்றிகள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து நாம் எங்கே இருந்தோம் இப்போ எங்கே இருக்கோம் அந்தளவுக்கு வந்து வர காரணம் அவங்க தானே, அதே கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சார் நான் படிப்பு முடித்த பிறகு நான் ஏர்ன் பண்ண பிறகு நான் கடைசி காலத்தில் கூட ஸ்ட்ரீமில் தான் வேலை செய்யணும் பார்க்குறேன் நான். ஸோ அப்ராட் எஜுகேஷனை பற்றி கமெண்ட்ஸ் என்னென்னா, ஏன் அப்ராட் அனுப்பணும், அந்த காஸ்ட்டுக்கு இந்தியாவில் நிறைய பசங்களை படிக்க வைக்கலாமே, இந்தியாவில் நிறைய பசங்களை படிக்க வைக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக ஒரு பையனை கொண்டு வரணும்னா அவனை ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவன் குரூப் செலெக்ஷனில் செலக்ட் ஆவானா இல்லை ஐடி கம்பெனிக்கு போவானா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து ஒரு சொற்ப சம்பளத்துக்கு ஒரு 40,000 50,000 1 லட்சம் சம்பாதிச்சா கூட அவன் வீட்லேயே ஆல்ரெடி வந்து 7-8 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் கடன் இருக்குது. அந்த கடன் அடைக்கிறதுக்கே அவன் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ இத்தனை வருஷம் 17 வருஷம் நம்ம எஃபர்ட் எடுத்து கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ வந்து அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்போது கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறோம். அப்போ அவன் சக்ஸஸ் வந்து பெரிய லெவலில் வரணும், நாலேஜ் பெரிய லெவலில் வரணும், ஏர்னிங்ஸும் பெரிய லெவலில் வரணும். இப்போ அவன் முடிச்சுட்டு வந்தான்னா அவன் தலைமையில் 28 லட்ச ரூபா கடன் இருக்கும். அதை அவன் எப்படி அடைக்கணும்? உடனே அடைக்கணும் இல்லை, அவன் ஏர்ன் பண்ண ஆரம்பித்து அது பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃபேமிலியை அவன் காப்பாற்றணும். 3ஆவதாக ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும். 4ஆவதாக இந்த ட்ரஸ்ட்டை எடுத்து அவன் நடத்தணும், அவனை மாதிரி இருக்கிற பசங்க எடுத்து நடத்தணும். எங்களுக்கு ஓய்வு வேணும். ஸோ இந்த மாதிரி அதனால் அப்ராட் எஜுகேஷன் வெள்ளத்தோலை பார்த்தா மயங்கிடுவீங்க, நீங்கள் போனால் அப்ராட் போனால் அந்த கல்ச்சரில் மாறிடுவீங்க, அவ்வளோதான் உங்கள் ட்ராக் மாறிடும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த 2 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கான். அவனுக்கும் புதுசு, எங்களுக்கும் அமிச்சது புதுசு. பத்திரமா போய் பத்திரமா திரும்பி வந்திருக்கான், நாலேஜோடு வந்திருக்கான். 180 கிரெடிட்ஸ் 240 கிரெடிட்ஸ்க்கு 180 கிரெடிட்ஸ் வாங்கியிருக்கான். டாப் ஸ்கோரர் அவனோட யூனிவர்சிட்டியில், கிளெண்டோர் யூனிவர்சிட்டியில் அவன் தான் டாப். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? அவனுக்கு பின்னாடி இருக்கும், இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ உழைப்பை பற்றி அவனுக்கு தெரியும். சின்ன வயசில் பிச்சை எடுக்கிற காசில் மீதி இருக்கிற காசை கொண்டு வந்து சுயமில் இருக்கிற உண்டியலை கொண்டு வந்து போடுவான். அவனுக்குன்னு ஒரு தனியாக உண்டியல் இருக்கும், பீரோவில் எடுத்து வச்சுருப்போம். அந்த காசு ஒரு 300 ரூபா ஆன உடனே அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்தானா குவார்ட்டருக்கு காசு கொடுத்தானா தெரியாது. அவங்க அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்டர் இல்லைன்னா அவங்க அம்மா தூங்காது. ஸோ ஷீ இஸ் அ ஆல்கஹாலிக் பர்சன். பட் அதையும் அவன் வந்து பெக்கிங் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வீட்லேயாவது உட்கார வைக்கணும்னு அவன் நினைக்கிறான். அது சாத்தியப்படணும்னா அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்தால் தான் ஆச்சு. சிவாஜி படத்தில் சொல்லுவார் ரஜினிகாந்த், ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாம் மாறிடுச்சு ஆனால் இது மட்டும் போகல அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அதுலேயே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறதுனால நான் கேட்குறேன். இல்லை, பிச்சை எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து மெக்காலே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவார், நான் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டேன், ஒருத்தர் கூட பிச்சை எடுக்க நான் பார்க்கல அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பார். மெக்காலே ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தெரியும். மெக்காலே அந்த பிரிட்டிஷ் பர்சன் அவர் கொடுத்த கமெண்ட்டில் இருக்கும், பிச்சை எடுக்கிறதுங்கிறது பெருகி வர்றதை பார்த்தது ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. 99 பெக்கிங் பீப்புளை பற்றி எடுக்கும்போது 50 குடும்பங்கள் தான் நம்ம எடுத்தோம். ஆனால் அப்போவே எங்களோட ஃபைண்ட் அவுட் வந்து 50,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பிச்சை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் 50,000 அசம்பிளிலே பேசுகிற அளவுக்கு இருந்தது எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். இப்போவும் வந்து நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் அவர் கேட்பாங்க, ஆர்கனைஸ்டு பெக்கிங் சென்னையில் இருக்கான்னு கேட்பாங்க. கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டு பெக்கிங் அந்த மாதிரி இல்லை, மாஃபியா லெவல் வச்சு பண்ணுற மாதிரி பெக்கிங்லாம் கிடையாது. தலைமுறையாக பெக்கிங் எடுக்கிற குடும்பங்களை நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து 90% பெக்கிங் அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போவும் கொஞ்சம் பேர் பெக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரெயின் மூலமாக மைக்ரேட் ஆகி வராங்க, வேறு குரூப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்போ சிட்டி சிக்னலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புக்ஸ் விற்கிறது, ஏரோப்ளைன் விற்கிறது, எல்லோ கிளாத் விற்கிறது, அதுவும் டேஞ்சரஸ் தான். பட் அதை வந்து இனிஷியலாகவே ஆரம்பிச்சு கொடுத்து நீங்கள் விற்று பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்ததே நம்ம தான். ஒரு இனிஷியல் ஸ்டெப் இது. அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் 20 லட்சம் கடன் இருக்குது, வட்டி தான் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம். எங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். ஏன்னா அந்த லட்சக்கணக்கில் கடன் வாங்குவாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் கடன் வாங்குவாங்க. கடன் கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கடன்லாம் எப்படி அடைப்பாங்க? வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டே வருவாங்க, கடன் போயிட்டே தான் இருக்குது. அப்போ அவங்க வாழ்வாதாரம் வந்து டெய்லி ஏர்ன் பண்ணி ஆகணும். அவங்க பெக் பண்ணுறதை நம்ம நிறுத்த சொல்லிட்டோம். நம்ம கூட சேர்ந்து பசங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தானாக நிறுத்திட்டாங்க. நம்ம சொன்னதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. வேர்ல்டு லெவலில் பெக்கிங் சில்ட்ரன் ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் அ ஃபெயில்யூர் ப்ராஜெக்ட். பெக்கிங்கில் இருக்கிற குழந்தை வந்து மேக்ஸ் ஒலிம்பியாடில் வேர்ல்டு ஃபஸ்ட்டு. நம்புவீங்களா? ரிசல்ட் இருக்குது.
பெக்கிங்கில் இருக்கிற குழந்தை, மற்றபடி மற்ற ஃபேமிலிஸ்லேருந்து வந்த குழந்தைங்க 3 தடவை இன்டர்நேஷ்னல் வின்னர்ஸாக 7 பேர் 3 பேர் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க. நன்றி. ஓகேவா? நன்றி.